அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சிலர் வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து தப்பாக கேம் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு ஆளே இல்லை, அந்த குழப்பவாதி நான் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னவர் தான் நம்மளுடைய ராணுவ அவர்கள். எல்லா டாஸ்க்லையும் தன்னுடைய நிலையை வந்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒன்று இடக்க மடக்காக வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாரத்தில் டிடிஎஃப்பில் 2வது டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, நெருப்பு குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு. ஸோ இதில் முதல் ரவுண்டில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள், அப்புறம் முத்துக்குமரன், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரயான், அப்புறம் பார்த்திங்கன்னா ராணவ், இவங்க எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிக்கும் போது அருண் பிரசாத், அதுக்கப்புறம் நம்மளுடைய முத்துக்குமரன், விஜய் விஷால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தீபக். ஸோ இவங்க 4 பேர் தான் கடைசி பொசிஷனில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து விளையாடணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த குழப்பவாதி ராணுவ அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அந்த போட்டோவை தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போது சடனாக இவர் வேகமாக ஓடி வந்து அந்த பெல் அடிப்பாங்க இல்லையா, பெல் அடிக்கக்கூடிய பெல்லை வந்து ராணுவ அவர்கள் எடுத்து வச்சிருக்காப்புல. இவ்வளோக்கும் அவர்கிட்ட ஃபோட்டோவும் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்டும் ஆகிட்டார் அந்த ரவுண்டில். அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் போயிட்டு அந்த பெல்லை எடுத்ததுனால ஒரு பெரிய சர்ச்சை வந்து உருவாயிருக்கு. இந்த பெல்லை எடுத்து அவர் மட்டும் வச்சுருந்தாருன்னா ஏதாவது ஒரு குழப்பம் வந்து நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மனுஷன் தூக்கி வந்து அருண் பிரசாத் கிட்ட வந்து கொடுத்துட்டாப்புல. ஸோ அருண் பிரசாத் கிட்ட கொடுத்த உடனே அருண் பிரசாத்தோட கையில் வந்து யாருடைய பொம்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுடைய பொம்மை இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்சல்யூட்லி பெல் அடிச்சிட்டாங்க அப்படின்னா முத்துக்குமரனுடைய பொம்மையை தான் வந்து எரிக்க போகிறாங்க. பொம்மை மீன்ஸ் அந்த ஃபோட்டோ வந்து எரிப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் வந்து இருக்குது. தீபக் அவர்கள், தீபக்கும் முத்துக்குமரனும் எவ்வளோ தூரம் க்ளோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கடைசியாக முத்துக்குமரனுடைய ஃபோட்டோ வச்சிருக்கக்கூடிய அருண் பிரசாத் அண்ட் தீபக், அருண் பிரசாத் முத்துக்குமரனுடைய ஃபோட்டோ வச்சிருக்காப்புல. அதே மாதிரி நம்மளோட தீபக் அவர்கள் வந்து மேபி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷாலுடைய ஃபோட்டோ வந்து வச்சிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அருண் பிரசாத் அவர்களுக்கும் அதே மாதிரி தீபக் அவர்கள் 2 பேருமே அந்த பில்லை பிடிச்சி வந்து உதமாய்க்கிறாங்க. கடைசியாக நம்மளுடைய தீபக் அவர்கள் ஃபோட்டோ வந்து பார்த்த உடனே, முத்துக்குமரனுடைய ஃபோட்டோவை பார்த்த உடனே அப்படியே அமைதியாக விட்டுறாப்புல அருண் பிரசாத் கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல் அடித்து போயிட்டு அவர் வந்து கொளுத்தி விட்டுறாப்புல நம்மளுடைய முத்துக்குமரனுடைய ஃபோட்டோவை. ஸோ இவருக்கு வந்து பழிக்கு பழி வாங்கின ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. இப்போ முத்துக்குமரனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி அலைன்ஸ் பேசியிருக்காங்க. அதாவது முத்துக்குமரன் அவர்களும் விஜய் விஷால் இவங்க 2 பேரும் ஒன்றா விளையாடுற மாதிரியும், அதே மாதிரி அருண் பிரசாத் அண்ட் தீபக் இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி விளையாடுற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் பொம்மை டாஸ்க் மாதிரி, இதை நீ கொண்டு போயிட்டா அப்படின்னா நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இல்லை இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஆக்சுவலாக டீலும் போட்டிருக்காங்க. டீல் போட்டதையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. அது அன்எத்திக்கலாக விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ அவர்களை திட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராணுவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இடமே கிடையாது. இவன் வந்து போயிட்டு அந்த பெல்லை தூக்கிறதுக்கோ இல்லை அதை அடிக்கிறதுக்கோ எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அவனுக்கு அப்ளிகபிளே கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டாப்பில்ல ராணுவ. இன்னொன்று இவங்களுக்குள்ளே இவங்களே வந்து அலைன்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. டே இது மாதிரி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே ராணுவக்கிட்ட பேசியிருக்காப்புல முத்துக்குமரன் இந்த ரவுண்டுக்கு முன்னாடி. ஆனால் அதை பிரேக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மனுஷன் போயிட்டு முத்துக்குமரனுடைய ஃபோட்டோ வந்து அருண் பிரசாத் கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சே வந்து அந்த பெல்லை தூக்கி கொடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அருண் பிரசாத் பெல் அடித்து முத்துக்குமரனுடைய ஃபோட்டோ வந்து எரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது முத்துக்குமரனுக்கு கோபம் வருமா வராதா? அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, ஜாக்லின் முதல் கொண்டு ராணுவ நீ செஞ்சது வந்து தப்புடா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்எத்திக்கலாக விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்குமரன் சொல்லும்போது, அது என்ன முத்து இந்த மாதிரிலாம் சொல்லாத, அன்எத்திக்கல் அப்படி இப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளோ காண்டாகும்ல. ராணுவ் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாப்புல, என்னடா டே நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியா, அப்படிலாம் பேசாதப்பா முத்து அப்படின்னு சொன்னாக்கா முத்துக்கு செம்ம கோவம் வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எனிஹவ் சூழ்ச்சி பண்ணி முத்துக்குமரனை அவுட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. பட் அதுதான் கேம். பட் எண்ட் ஆஃப் தி டே ராணுவ அவர்கள் செஞ்சது மிகப்பெரிய ஒரு துரோகம் அண்ட் ரூல் பிரேக்கிங். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து வந்திருக்கும். ஸோ இதில் யார் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் செய்யணும். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.